சேலம் அருகே தனியார் நிதி நிறுவன பின்புற ஜன்னலை உடைத்து 731 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றது? கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? வணக்கம் தேவேந்திரன். அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த இந்த கெங்கவள்ளி பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த தனியார் அதாவது மினி முத்தூட் பைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இது சுற்றி உள்ள கிராமப்புற மக்கள் இந்த வங்கியில நகைகளை அடகு வைத்து சிறு சிறு கடன் பெற்று வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த வங்கிகளை நீங்க பார்க்கலாம். தற்போது இந்த வங்கி அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விடுமுறை காரணமாக வங்கி அடைக்கப்பட்டு அதாவது இன்று காலை அதாவது இங்கு பணியாற்றிட்டு இருக்கிற ஊழியர்கள் ரமேஷ் மற்றும் சர்மிளா ஆகியோர் இந்த வங்கியை திறந்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து இங்க இருக்கிற மேலாளர் அதாவது முருகேசன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து அதிர்ச்சி அடைந்த முருகேசன் மட்டும் பார்க்கும்போது அந்த வங்கியுடைய பின்புற அதாவது வங்கி பக்கத்துல சின்னதாக சந்து போல ஒரு வழி போயிட்டு இருக்கு. இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல அதாவது சிறிய அளவுல அதாவது அங்க இருக்கிற அதாவது ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு அதுல இருந்து பணம் அதுல இருந்து ஒரு ஆள் போகக்கூடிய அளவுல துளையிட்டு உள்ள போயிருக்காங்க. அங்கு அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா வங்கியில பாத்தீங்கன்னா சிசிடிவி செயல்படவில்லை. அதே போல அலாரம் இங்க வங்கியில வைக்கப்பட்ட அந்த அபாய அலாரம் செயல்படவில்லை. அதே போல வங்கிக்கு இங்க வாட்ச்மேனும் கிடையாது. இந்த நிலையில தற்போது இந்த கொள்ளை சம்பவம் இங்க நடைபெற்றிருக்கு. மேலும் இது குறித்து இங்க குறித்து இந்த பொதுமக்கள் நம்பிக்கை கூடிய பேசலாம். அம்மா வணக்கம். நீங்க எவ்வளவு பவுன் நகை வச்சீங்க? இங்க எப்படி இருக்குங்கம்மா? இங்க சார், என் பேர் கனிமொழிங்க சார். 3 பவுன் நகை வச்சிருக்கிறோம். 3 பவுன் நகை வச்சோம். கஷ்டப்பட்டு அந்த நகையெல்லாம் சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இங்க நகை கடன் வாங்க வந்தா ஒரு நகைக்கு 10,000க்கு வச்சா 300 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. 300 ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை. நகைக்கு வந்தா சரி, அந்த வட்டி அந்த கால தாமதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாலும் கூட இல்ல முடிஞ்சிருச்சு நீங்க அவங்க முன்கூட்டியே அது தகவலும் கொடுக்கறது கிடையாது. மணப்புறமும் அப்படிதான், இந்த முத்தூட் பைனான்ஸும் அப்படிதான். பொருள் வச்சா திரும்ப ரிட்டர்ன் வாங்க முடியறது இல்ல. எங்க பொருளுக்கு உண்டான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கி ஆகணும். சார், நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பொண்ணு நகை வச்சீங்க? இந்த சம்பவம் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு என்னுடைய பேர் ஜெயசீலன். நான் சமூக பணியாளராக இருக்கேன் இந்த பகுதியில். என்னுடைய நகை என் பிள்ளைங்களது எங்க வீட்டுக்காரமா அதெல்லாம் சேர்த்து ஒரு 10 பவுன் நாங்க இங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அடகு வச்சோம். அவசர தேவைக்கு வங்கியை விட கொஞ்சம் அதிக பணம் தரதா கேள்விப்பட்டு இதுல அடகு வச்சோம். அடகு வைக்கும் போது அவங்க எங்க கிட்ட நிறைய பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கிட்டு அது என்னன்னு கூட யாருக்கும் இப்ப எனக்கே தெரியல. இதை விட படிக்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது போல தனியார் நிறுவனங்கள் தெளிவா சொல்றதே கிடையாது. முத்தூட்டுங்கிறாங்க, முத்தூட்டு மினிங்கிறாங்க. இதுல எது முத்து எது எந்தெந்த நிறுவனங்கள் எதை சார்ந்தது ஒரு தெளிவே இல்லாம வேற வழியே இல்லாம அவசரத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு 1 கிராம் 2 கிராம்லாம் நம்ம போயிட்டு இந்திய அரசாங்க வங்கிகளில் வைக்க முடியாது. அப்படிங்கும்போது இவங்க 1/4 பவுன் 1 கிராம் 2 கிராம்லாம் கூட வாங்கிட்டு அளவுக்கு அதிகமா பணம் தரும்போது பாமர மக்களும் வேற வழி இல்லாம அந்த நகையை வச்சிடறோம். இங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில வீட்டுல இருக்கும்போது 10 நகை கொல்ல போச்சுன்னு உடனே எங்க வீட்டுல நாங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டோம். என்ன பண்ண போறதுன்னு தெரியல. அடுத்த நகையை யார் மூலியமா நாங்க வாங்க போறோம்? இந்த நகைக்கு யாரு பொறுப்பாளி? இது எப்படி எங்களை சேருங்கிறது ஒரு பக்கம். இது இப்ப என்னதே 10 பவுன்னா என்னைய போல எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை கஸ்டமர்ஸ் இங்க இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு நகை வச்சிருக்காங்க, எவ்வளவு கொல்ல போச்சு அப்படிங்கிற விவரம் தெரியாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கிறோம். எனவே இந்த நிறுவனத்துக்குரிய அதிகாரிகள் உயர்கள் உடனடியா இந்த பணத்துக்கு இந்த நகைக்கெல்லாம் நாங்க பொறுப்புன்னு எங்களால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இவங்க உத்தரவாதம் ஏத்து அந்த நகைகளை திருப்பி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். சார், 15 நாளா சிசி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. அதை பார்க்கணுமா இல்லீங்களா சார்? இவ்வளவு பவுனை வச்சுக்கிட்டு ஏங்க சார் அவ்வளவு அசாரிச்சுக்கிட்டே இருக்கணும்? அப்ப யாரோடைய பொருளாதாரம் போறது, யாரோடைய பவுன் போறது? யாருங்க சார் இதுக்கு பொறுப்பேத்துக்கிறது? வங்கியின் மேலதிகாரி தானே இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். தேவேந்திரன், அதாவது இங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த வங்கியில சிசிடிவி கடந்த சில நாட்களாகவே வேலை செய்யல. அதே போல இங்க இருக்கிற எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது குறிப்பா இங்க வாட்ச்மேன் கிடையாது. அதே போல இந்த வங்கியிலிருந்து 100 அடி தொலைவு தான் காவல் நிலையம் இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கொலை போன சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. சுற்றி உள்ள கிராம மக்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வங்கியில அதாவது 491 பாக்கெட்கள்ல நகைகள் தனித்தனி அதாவது கிராம மக்களிடம் வாங்கப்பட்ட நகைகள் 491 பேக்கிங்ல பேக் செய்யப்பட்டு உள்ள பாதுகாப்பு வச்சிருக்காங்க. நேற்று அதாவது இந்த மர்ம நபர்கள் உள்ளே ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து இந்த துணிகர சம்பவத்தை ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடய நிபுணர்கள் இது பண்ணாம இருப்பதற்காக சுற்றியும் மிளகாய் படை தூவி இருக்காங்க. இந்த நிலையில தற்போது அதாவது காவல் உயர் அதிகாரிகள் எஸ்பி மற்றும் டிஐஜி நாகராஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது இங்க விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேவேந்திரன்.
ரியாஸ், கடந்த 3 தினங்களாக வங்கி விடுமுறை தினங்கள். இந்த தினங்களில் எந்த தினத்தில் சரியாக இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது என்பது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து என்ன மாதிரியான விசாரணையை துவக்கியுள்ளனர்? இந்த விசாரணையில் இதுவரை ஏதேனும் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறதா ரியாஸ்? தேவேந்திரன், அதாவது இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஐஜி தற்போது வந்து இந்த உள்ளே சென்று தற்போது டிஐஜி மற்றும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் ஆகியோர் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சற்று நேரத்தில் கோவை மேற்கு மண்டலத்துடைய ஐஜி பாரி அவர்கள் இந்த விசாரணைக்காக தற்போது வரதாக தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதை எந்த நாளில் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை. குறிப்பா சிசிடிவி எப்பொழுதும் இங்க இந்த பகுதியில் இருக்கும். ஆனா அந்த சில நாட்களாக வந்து சிசிடிவி பழுதானதால் இங்க எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் ஈடுபடாததால வந்து ஒருவேளை வங்கி ஊழியர்களே, இங்க பணியாற்றும் வங்கி ஊழியர்களோ வங்கி சார்ந்த உள்ளவர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்திலிருந்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த வங்கிக்கு பின்புறம் வந்து ஒரு ஆள் மட்டுமே போகக்கூடிய அளவில் சிறிய அளவிலான சந்து மட்டுமே அங்க உள்ளது. குறிப்பா இந்த மாதிரி வங்கி கொள்ளை ஈடுபடுறவர்கள் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில சில மாதங்களுக்கு முன்பு இதே போல ஒரு வங்கியில கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதுலயும் வந்து வடமாநிலத்தவர்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதே போல இங்கேயும் வடமாநிலத்தவர்கள் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல் நிலையம் 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் போதே இந்த பகுதியில் வந்து துணிகரமான இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. அதே போல வந்து மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா பணம் நகை மட்டும் இல்லாம இந்த வங்கியில வைக்கப்பட்டிருக்கிற 1,34,000 ரொக்க பணமும் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தேவேந்திரன். இதனால இந்த பகுதி மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. ரியாஸ், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கடந்த மாதத்தில் கிருஷ்ணகிரியில் கூட இப்படி ஒரு வங்கி கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல சில தினங்களுக்கு முன்பாக ரயிலில் கொள்ளை நடந்துள்ளது. ரிசர்வ் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக சேலம் அல்லது சேலம் மையமிட்டு பல்வேறு கொள்ளை சம்பவங்கள், பல்வேறு குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருப்பது. இதற்கு அனைத்திற்குமான ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா என்கிற ரீதியில் விசாரணை நடக்கிறதா? அதற்கான ஏதாவது ஒரு காரணங்கள் அங்கு இருக்கிறதா, அங்கு எழுப்பப்படுகிறதா? தேவேந்திரன், நிச்சயமா தொடர்ந்து நம்ம கருத்துக்களை கேட்போம். தற்போது இங்கு விசாரித்த காவல்துறை கண்காணிப்பாளர் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த கொலை தொடர்பாக தூப்பு ஏதாவது தனிப்படையாக அமைச்சிருக்கீங்களா? விசாரணை எந்த வகையில போயிட்டு இருக்கீங்க? விசாரிச்சுட்டு இருக்காங்க. 3 டிஎஸ்பி தலைமையில எல்லாம் தனி டீம் அனுப்பிச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்பாக துப்பு ஏதாவது கிடைச்சிருக்கா சார் உங்களுக்கு? விசாரிச்சுட்டு சொல்றேன். தேவேந்திரன், தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தற்போது இது குறித்தான விசாரணை விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தனி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதாக வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து தற்போது மேற்கு மண்டல ஐஜி அவர்கள் வந்து வருகை தெரிவித்துள்ளார். மேலும் மோப்பனாய் இந்த இடத்துல வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல நீங்க முன்பே கேட்டீங்க, அதாவது சென்னையில, அதாவது சேலத்திலிருந்து சென்னை போன ரயில் சம்பவத்தில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது மேலும் வந்து அதாவது சுமார் 5 கிலோ தங்கம் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.